ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் எஸ்கேபி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். தீபாவளி பர்ச்சேஸ்லாம் பரபரன்னு போயிட்டு இருக்குங்களா? வீட்டில் பலகாரம்லாம் சுட்டாச்சா? பட்டாசுலாம் வாங்கியாச்சா? வீட்டில் குழந்தைங்கலாம் பயங்கர என்ஜாய் பண்ணுற டைம் இது. இந்த டைமில் ஹெல்த் ரீசன்ஸ்க்காக என்ன யூஸ் பண்ண முடியாதவங்க என்ன மாதிரியெல்லாம் ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஒரு முறுக்கும் ஒரு ஸ்வீட்டும் பார்க்க போகிறோம். சும்மா இல்லைங்க, இட்லி தட்டில் முறுக்கு. ஆமாங்க, சுத்தமாக எண்ணெய் இல்லாமல் அப்புறம் ஏர்ஃப்ரையரில் டைமண்டும் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முறுக்கு செய்யலாம். முறுக்கு செய்கிறதுக்கு எப்போதும் போல தாங்க ப்ரொசீஜர். ஒரு கப் உளுந்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. இந்த காம்பினேஷன் எப்போவுமே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு வானிலையை காய வச்சு வானிலை லைட்டாக சூடாகணுங்க. ரொம்ப சூடாகாமனா லைட்டாக சூடானோடனே அதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து போட்டு லைட்டாக வறுத்துட்டே இருந்துட்டு உளுந்து கொஞ்சம் நம்மளுக்கு கலர் மாறும் பார்த்திங்களா? அந்த டைமில் அதில் சிறுபருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உளுந்து வறுக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகும் இல்லைங்க. இப்போது நம்ம அந்த சிறுபருப்பை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்துக்கிட்டே இருக்கலாங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்றா கூடி வரும்போது நம்ம 2 காஞ்ச மிளகா காரத்துக்காக போட்டுக்கலாம். நான் மெயினாக இதை நிறைய செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுப்பேங்க. அதை முறுக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ண போகிறோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்குது. இப்போ ஒரு சின்ன ட்ரேயில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுறதுக்கு முன்னாடி அரைச்சிங்க திப்பியாக இருக்குங்க. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிக்கோங்க. பவுட்ரியாக இருக்கணும். தொட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஃபேஸ் பவுட்ரு மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முறுக்கு பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இதுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டரை லைட்டாக மெல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டரை செய்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வெளில வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். இப்போ இந்த பட்டரோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் உளுந்த மாவுக்கு நம்மளுக்கு 4 கப் அரிசி மாவு தேவைப்படுங்க. 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்டர் சுத்தமாக சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் அரிசி மாவு ஆட் பண்ண போகிறேன். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓமம் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெருசாக ஓமம் சேர்க்க மாட்டேங்க. ஏன்னா எனக்கு ஓமம் சாப்பிட்டோன்னே என் பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால் நான் ஓமம் ரொம்ப ரேராக தான் சேர்த்துப்பேன். பிக்னஸ்க்காக சொல்கிறேன். நம்மளுக்கு எப்படி தெரியும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பட்டர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமான்னு? இப்படி பிடிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே நிற்கணும். அப்படி நின்றுச்சுன்னா நீங்கள் கரெக்டான அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணி நல்லா டோவாக பிசைஞ்சிக்கோங்க. நம்மளுக்கு இது வந்து சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் கூடி தண்ணியாக இருக்கணுங்க. ரொம்ப இறுகலாக டைட்டாக பிசையாதீங்க. புழியும் போது ரொம்ப கைவலிக்கும். தண்ணியை தேவைக்கேற்ற மாதிரி லைட்டாக தெளித்து பிசையுங்க. அவ்வளோதான், நல்ல சாஃப்டாக நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவை காய மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு கிச்சன் டவலால் இந்த மாவை வந்து நல்லா மூடி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் ஸ்டார் வச்சு எடுக்க போகிறேன். அதில் வந்து மாவை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு நம்ம புழிஞ்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து 3 மெத்தட்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக அது எல்லாத்துக்குமே இதே தாங்க நான் யூஸ் பண்ண போகிறேன். மாவை நம்ம ஃபில் பண்ண உடனே மூடி போட்டுட்டு நம்ம புழிய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நல்ல அடி பாட்டம் குக்கர் எடுத்துக்கலாம். அதில் அடித்தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இட்லி பாத்திரம் வச்சு நீங்கள் வந்து உங்கள் முறுக்கு அச்சால் நீங்கள் புழிஞ்சிக்கலாம். உங்கள்கிட்ட ரொம்ப அடி பாட்டம் ஹையாக இருக்கிற மாதிரி குக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அடியில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சு புழியணுங்க. ஸ்ட்ரெயிட்டாக புளிச்சிங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும். இது வந்து நல்ல திக்கான குக்கர், அதனால் நான் அப்படியே வந்து ஸ்டாண்ட் வச்சு புழிய ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ முறுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒன்று மேலே ஒன்றா நீங்கள் தட்டு வச்சு புழிஞ்சிக்கிட்டே இருக்கலாங்க. ஃபுல்லாக புழிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை மூடிடணும். விசில் போடக்கூடாது. நம்ம வந்து இது ரெடியான உடனே குக்கரை இருக்கிறதுலே லோவஸ்ட்டு ஃப்ளேம் எதுவோ அந்த ஃப்ளேமில் வச்சு, எனக்கு வந்து நான் 2 அடுக்கு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதனால் எனக்கு வந்து 25 மினிட்ஸ் ஆகுது. ஒரே ஒரு அடுக்கு வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. 20 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
அவ்வளோ ஹார்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இப்படியே குக்கருக்குள்ளே வச்சு நீங்கள் மூடி வச்சுருங்க, ஓப்பன் பண்ண வேண்டாம். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னுமே நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ ப்ரௌன் ஆகிடுச்சின்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. டயட் இருக்கவங்களுக்குலாம் இது வந்து நிஜமாகவே ஒரு வரப்பிரசாதம். இது ஆனால் ஒரு மாதிரி கோன் ஷேப்பில் இருக்குங்க. பார்க்க மட்டும் லைட்டாக காமெடியாக இருக்குது. நம்மளுக்கு இட்லி பாத்திரம் ஒரு மாதிரி குழியாக இருக்குல்லங்க, அதனால இப்படி இருக்குது. ஆனால் டேஸ்ட் வைஸ் நிஜமாகவே நல்லா இருக்குங்க. இது டயட் இருக்கவங்களுக்குலாம் சூப்பரான ஒரு முறுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஏர் ஃப்ரையர் மெத்தட் பார்க்க போகிறோம். இந்த ஏர் ஃப்ரையர் மெத்தடுக்கு உங்கள் ஏர் ஃப்ரையரை 350க்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸாவது நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணணுங்க. நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு சில்வர் ஃபாயில் போட்டோ இல்லை டைரெக்டாகவோ நீங்கள் வந்து முறுக்க பிழிஞ்சிக்கலாம். எனக்கு வந்து சில்வர் ஃபாயில் போட்டால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, அதனால் நான் சில்வர் ஃபாயில் போட்டிருக்கேன். நீங்கள் தனியாக புழிஞ்சு வச்சுட்டும் எடுத்து அடுக்கிக்கலாம், இல்லாட்டி ஸ்ட்ரெயிட்டாகவும் புழிஞ்சிக்கலாம். எனக்கு கொஞ்சம் எப்போதும் போல் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு, ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக அதில் புழிஞ்சிட்டேன். நீங்கள் வந்து ஒரே முறுக்காக கூட பெருசாக புழிஞ்சிக்கலாம். அது நிஜமாகவே நல்ல ஐடியாங்க. ஏன்னா நம்ம எப்படினாலும் உடச்சி தான் சாப்பிட போகிறோம். ஒரே முறுக்கை ஃபுல்லாக புழிஞ்சிங்க அப்படின்னா ஒரு அச்சில் இருக்கிற அப்படியே ஃபுல் மாவுலேயும் நீங்கள் ஒரு பெரிய முறுக்கு புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான். நான் இதை உள்ளே வச்சுட்டு கரெக்டாக வந்து நான் வந்து 12 மினிட்ஸ் வைக்க போகிறேங்க. 12 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை எடுத்து திருப்பி போடணும். அப்புறம் 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரெடி ஆகிடுங்க. டோட்டலாக 18 மினிட்ஸ் ஆகுது. பாருங்கள், இப்போ திறந்து பார்க்கலாம். 18 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஏர் ஃப்ரையரில் இருக்கிறதுமே ரொம்ப க்ரன்ச்சியாக தான் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக டயட்டில் இருக்கவங்க எல்லாமே உங்ககிட்ட குக்கர் மெத்தட் பிடிக்கும்னா அது ட்ரை பண்ணுங்கள். உங்ககிட்ட ஏர் ஃப்ரையர் இருந்துச்சுன்னா ஏர் ஃப்ரையர் மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ஃபுட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு பெருசாக சுத்தமாக டிஃப்ரென்ஸே தெரியாது. இன்னும் இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருக்கலாங்க, எண்ணெயில் பொரிக்கிறது. கடைசியாக இருக்கிற ஒரு செட்டை வந்து நான் எண்ணெயில் பொரிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. இந்த முறுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நீங்கள் முறுக்கு செய்யும்போது அதில் கண்டிப்பாக சிறுபருப்பு கொஞ்சோண்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள். பட்டர் முறுக்கு ஆசமாக இருக்குங்க. அவ்வளோதான், முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நமக்கு பக்கரா டைமண்ட் ஸ்வீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் 1/2 கப் சர்க்கரை எடுத்து அதை பொடி பண்ணிக்கோங்க. அதோட 2 ஏலக்காய் போட்டு பொடி பண்ணுங்கள், வாசனை செம்மையாக இருக்கும். 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மைதா வேண்டாங்க, கோதுமையில் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் எதுவும் ஆட் பண்ணலைங்க. இதுவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பட்டரை நல்லா இந்த மாவோட மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக க்ரன்ச்சியாக இருக்குங்க. ஹார்டாகவே இருக்காது, நல்லா இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் கூடி சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குல்லைங்க, அதுவும் கொஞ்சம் லைட்டாக நீர் விடும். அதனால் தெளித்து பிசையுங்க. நல்லாவே சாஃப்டாகவே பிசையணும். பாருங்கள், மாவு நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது மைதா அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண வேணாம். நம்ம மாவு பிசைஞ்ச உடனேவே நம்ம தேய்ச்சிக்கலாம். லைட்டாக நம்ம எதில் தேய்க்க போகிறோமோ அதில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவினதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம வந்து நல்லா விரிச்சிக்கலாம். விரிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த குக்கி கட்டர், உங்கள்கிட்ட என்ன கட்டிங் டூல்ஸ் இருக்குதோ கத்தியால் கூட வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பீஸா கட்டரால் கட் பண்ண போகிறேன். ரொம்ப தின்னாலாம் வேணாங்க, கொஞ்சம் லைட்டாக திக்காக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. ரொம்ப தின்னாக பண்ணிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஹார்டாகிடுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் நான் தேய்ச்சிருக்கிறேன். இதை நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கொயராக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இதை ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ண போகிறேன். அதேங்க எக்ஸாக்ட் ப்ரொசீஜர் முறுக்கு மாதிரியே தான். ஃபஸ்ட்டே ப்ரீ ஹீட்டாக இருந்ததுனால நான் அப்படியே இப்போ எடுத்து வைக்க போகிறேன். கரெக்டாக 12 மினிட்ஸில் சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த டைமண்டையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. ஒன்று ஒன்றா நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரே டைமில் உங்கள் எண்ணெய் எவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் டம்ப் பண்ணி எடுத்துக்கலாம். டக்குன்னு ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேக்ஸிமம் இது எண்ணெயில் வந்து ஒரு 3 மினிட்ஸ் தாங்க ஆகும். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், முறுக்கு மாதிரியே தான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பலகாரம் சாப்பிட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த எபிசோட் வந்து ஒரு வரப்பிரசாதங்க. பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எண்ணெய் இல்லாமல் பண்ணுது, இது எண்ணெயோட பண்ணுது. நம்ம இன்னைக்கு மூணுத்தையும் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஏர்ஃப்ரையரில் செஞ்ச முறுக்கு. இது எப்படி இருக்கு? கிறிஸ்பினஸ்ஸு முறுக்கோட அந்த கன்சிஸ்டன்சி இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது, ஆயிலில் சாப்பிட்றவங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும். அது வந்துட்டு கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் பண்ண முறுக்கு. திருப்பி கட்ட அந்த ஷேப் எப்படி கோபுரம் மாதிரி வந்திருக்குன்னு கையில் எப்படி ரிவர்ஸ் போட. இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்கரேஷனுக்கு வந்து கூட மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அப்படியே ஒரு கூட மாதிரி வந்திருக்கு. இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் அகைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஆயில் இல்லாமல் ஃபுட் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு அது குட். இப்போ நம்ம ஸ்வீட் டேஸ்ட் பண்ண போகிறோம். எனக்கு உள்ள ஸ்வீட் பிடிக்காது, இருந்தாலும் பரவாயில்ல, டயட்டில் இருக்கேன். சூப்பர் குட். அண்ட் கடைசி ஐட்டமா ரிங் முறுக்கு. ஆமாம், அடி மாவில் வந்து ரிங் பண்ணியிருக்கோம். அடி மாவு வந்து அச்சில் புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால அந்த அடி மாவில் அப்படியே ரிங்கா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நேற்று வேட்டை தான் இன்னைக்கு. லாஸ்ட் டைம் மைசூர் பாக் பண்ணியிருந்த போது நாங்கள் தமிழ்நெலுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பிக்சர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சு இந்த மைசூர் பாக் எல்லாத்தையும் நேற்று எடுத்து சாப்பிட்டான். அதுக்காக டைம் அவுட் வாங்கிட்டு தான் வந்து போன வீடியோவில் வந்துட்டு உட்காந்து தலைவர். சரி, நீ பசங்க ஸ்கூல்லேருந்து வரது காட்டியும் கடற்கடன்னு இந்த வீடியோ எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் குயிக்காக எடுத்துட்டோம். ஸோ நீங்கள் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேட்டை தான். இதுவும் ஷனாக்கு ரொம்ப பிடிக்கும். நேத்தனுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு வந்துட்டாருங்க தலைவர். வீட்டுக்கு வந்தோடனே கரெக்டாகவே முறுக்கை ஃபைன் பண்ணிட்டான். உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு மம்மி முறுக்கு பண்ணியிருக்கேன்னு? எப்படி உனக்கு தெரியும்? I can taste it. Taste it? That I know. But how did you know mommy made murukku? Because it has a lot of love. Dai. எப்படிடா கண்டுபிடிச்ச? I found it laying in the kitchen. ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்கு போயிட வேண்டியது. இங்கே பாருங்க, பெரியவங்கள வரும்போதே போய் இதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓகே, இது உங்கள் யாருக்கும் கிடையாது, டேடிக்கு. ஓகேவா? டேடி லவ்ஸ் திஸ், ஸோ வில் கீப் இட் ஃபார் டேடி. நோ நோ நோ, இட்ஸ் ஆல் டேடிஸ். Excuse me, it says Shanna all over it. ஸோ டேடிக்கு ஷேர் பண்ண போகிறீங்களா இல்லையா? No. மேபி. ஏதனுக்கு எது ஃபேவரெட்டு, இந்த ஸ்வீட்டா இல்லை முறுக்கா? Murukku. ஷனாக்கு எது ஃபேவரெட்டு? Murukku. அப்போ அது டேடிக்கு வச்சுருங்க, ஏன் எடுக்கிறீங்க? கொடுத்துருங்க டேடிக்கு. No. It's mine. It's off. எல்லாருக்கும் சென்னை டு சிகாகோ பேஜோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாப்பி தீபாவளி.